ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 2A 2025 எக்ஸாம். ஓகே, ஸோ நடந்து முடிஞ்சிருக்கு. அதனுடைய டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து டிஎன்பிசி நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த கொஷின்ஸுக்கு சில ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மாறியும் வந்திருக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்காத கொஷினுக்கு ஆன்சரும் சரியாக வந்திருக்கலாம், உங்களுக்கு ஆட் ஆகியும் வந்திருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதான் நடந்திருக்கும். கிளைம் கொஷின்லாம் இருக்குது. கிளைம் கொஷின் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 அண்ட் 2A 2025க்கு கட் ஆஃப் முதல்ல எப்படி இருக்கும், எவ்வளோ இருந்தால் சார் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நீங்கள் வந்து ஃபோன் பண்ணீங்க, மெசேஜ் பண்ணீங்க. ஓகேங்களா, ஸோ அவங்களுக்கு எல்லாமே நான் ஒரு கட் ஆஃபாக சொல்கிறேன். இது இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா, இது இருந்தால் நீங்கள் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா, இது இல்லாத நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதும் ஓகே. ஏன்னா படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போகிறது கிடையாது. அப்படி இருந்தாலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதும் ஓகே தான். ஆனால் மேக்ஸிமம் இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா, ஸோ அதை தான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் 4ல் இந்த குரூப் 2ல் நம்மகிட்ட இருக்கிற வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 650 வேகன்சிஸ் பக்கமாக நம்மகிட்ட இருக்குது. 645 ரைட்டுங்களா. 650 வேகன்சிஸ் வந்து இப்போ நம்மகிட்ட இருக்குது. ஸோ அது வந்து வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ அவங்களே சொல்லியிருக்கிறாங்க வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது இன்க்ரீஸ் ஆகிறப்ப பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வேகன்சிஸ் வந்து 650. அதுக்கு வந்து நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸுக்கு வந்து எவ்வளோ பேர் கூப்பிடுவாங்கன்னா 1:10 ரேஷியோவில் என்ன பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க. அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு 10 பேர், அதாவது 650 பேருங்களா. அதை வந்து பார்த்தீங்கன்னா 10 ரேஷியோனா 6500 பேர்த்த என்ன பண்ணுவாங்க, அவங்க கூப்பிடுவாங்க. ஓகேங்களா, 6500 பேர்த்த நம்மளை கூப்பிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்டர்வியூ போஸ்ட்டு கூப்பிடுவாங்க. ஓகேங்களா, 2 இன்டர்வியூ போஸ்ட்டு கூப்பிடுவாங்க. ஒரு 6000 பேர்த்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2A போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க. நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க மெயின்ஸுக்கு கூப்பிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6500 பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க மெயின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூப்பிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதெல்லாமே நம்மளுக்கு தெரியும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இடஒதுக்கீடு எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இடஒதுக்கீடு எப்படி இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, ஸோ 6500 வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் வந்து ஒரு 2000 ப்ளஸ் சீட்டு போகும். பிசி 1700, எம்பிசி 1300, எஸ்சி 975, எஸ்சிஏ பிசிஎம் 195, எஸ்சிஏ 225, எஸ்டி வந்து 65. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை பேருக்கு வந்து அவங்கள மெயின்ஸுக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ எந்த நீங்கள் கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அவங்க வந்து இந்த கம்யூனிட்டியில் இவ்வளோ பேர் இருக்கணும். ஓகேங்களா, 150 ஒரு எஸ்சிக்கு 150 ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 150 பேர் 975 பேர் இருக்கணும். ஓகேங்களா, ஒரு 1000 பேராவது 150 பேர் இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட் ஆஃபில் முடியும். ஓகேங்களா, சரி ரைட்டு. இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரில் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த குரூப் 2 பொறுத்தவரையிலும், ஓகேங்களா, இந்த குரூப் 2 2025 பொறுத்தவரையிலும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடரேட்டான கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா, ஒரு மாடரேட்டான கொஸ்டின் பேப்பர். குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா வெரி டஃப். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட்டான கொஸ்டின் பேப்பர். ஏன்னா மேக்ஸ் தான் டஃப் இதில். ஓகேங்களா, மேக்ஸ் மட்டும்தான் இதில் டஃப். தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸி பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, குரூப் 4 கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈஸி. ஸோ தமிழ் ஈஸி அப்படின்னாவே இவங்க கட் ஆஃப் கீழே குறைய விட மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா, தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி டஃப். ஓகேங்களா, வெரி வெரி டஃப். ஓகே, ஒரு மேக்ஸிமமாகவே ஒரு 80+ தான் போட முடியாதுல குரூப் 4ல். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் சேர்த்து போடலாம். ஒரு 90 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் கண்டிப்பாக போட முடியும். அப்போ 10 கொஸ்டினுங்கிறது ஒரு குரூப் 4க்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியேஷன் இருக்குது. ஓகேங்களா, ஆனால் மேக்ஸில் போட முடியாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் அப்படி குறையும் அப்படிங்குள்ள. ஸோ குரூப் 4 கட் ஆஃபுக்கும் இந்த குரூப் 2 கட் ஆஃபுக்கும் கண்டிப்பாக ஒரு +5 இன்க்ரீஸ் ஆகி வரும். ஓகேங்களா, குரூப் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ஓட கண்டிப்பாக ஒரு 5 கொஸ்டினாவது இன்க்ரீஸ் ஆகி வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்னுடைய தரம். மாடரேட் தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் குறையிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா, சரி ரைட்டு. இப்போ அப்படி வச்சு பார்க்கும்போது இப்போ நம்மளுக்கு கட் ஆஃப் எப்படி இருக்கும், ஓகேங்களா, நம்மளுடைய கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஓசி பிசி எம்பிசி, ஓகேங்களா, ஓசி பிசி எம்பிசி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட்டு. ஓகேங்களா, 2 குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டு அப்படிங்குள்ள கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 155. ஓகேங்களா, எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. 155 கொஸ்டின்ஸ் நீங்கள் 200க்கு போட்டிருக்கணும். 300ன்னு நினச்சிக்காதீங்க. 200க்கு நீங்கள் 155 படித்தா இருந்தால் டென்டேட்டிவில். ஓகேங்களா, ஸோ ஃபைனலில் கிளைம் வந்து எத்தனை கொஸ்டின் நம்ம பார்க்கலாம்.
ஓகே, ரிசல்ட் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 155 டென்டேட்டிவ் விட்ருங்க. ரிசல்ட் வரும்போது ஒரு 155 வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், கண்டிப்பாக நம்ம இந்த குரூப் 2 மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கலாம். மெயின்ஸ் டெஸ்கிரிப்டிவ் ஓகேங்களா படிக்கலாம். இப்போ எஸ்சி அப்படின்னா எஸ்சி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 கன்ஃபார்மாக இருக்கணும், எந்த மாற்று கருத்துமே கிடையாது. மற்ற எல்லாருமே ஓகேங்களா, ஒரு பிசிஎம்மாக இருக்கட்டும், ஒரு எஸ்சிஏவாக இருக்கட்டும், எஸ்டியாக இருக்கட்டும் ஓகேங்களா. ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 145 ஓகேங்களா, ஒரு 145 ப்ளஸ் அப்படியே வச்சுக்கோங்க. 145 இருந்தாலும் சரி, அதுக்கு மேலே ப்ளஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணலாம், குரூப் 2 டெஸ்கிரிப்டிவ் போஸ்ட், இன்டர்வியூ போஸ்ட் ஓகேங்களா, அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 டெஸ்கிரிப்டிவ் ஓகேவா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னது பிஎஸ்டிஎம் வச்சிருக்கிறேன் சார் ஓகேங்களா. பிஎஸ்டிஎம் வச்சிருக்குன்னா -5 பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு பிஎஸ்டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய ஆச்சரியம்லாம் கிடையாது. பிஎஸ்டிஎம் இன்னைக்கு நிறைய பேர் வச்சுட்டாங்க ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ நான் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கிறேன், பிடபிள்யூடி, டிடபிள்யூ, அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனில் இருக்கிறேன்னா -10 பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டெஸ்கிரிப்டிவ் குரூப் 2 டெஸ்கிரிப்டிவ் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுக்கிறது இல்லை. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா. கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட்டு தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா 90 வரலும் போடக்கூடியதாக இருக்குது. தமிழில் 90 எடுத்துட்டாங்க நிறையா ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. சரி ரைட்டு. அட் தி சேம் டைம் இப்போ 2A ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2A பற்றி நம்ம பேசும்போது இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி, பிசி, எம்பிசி ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 ப்ளஸ் ஓகேங்களா. 150 ப்ளஸ் 2A பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 ப்ளஸ் 150 ஓகே தான். 150 ப்ளஸ் அப்படிங்கிறது ஒரு சேஃப், 1 மார்க்கோ 2 மார்க்கோ கூட எடுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப். அப்போ 150லேருந்தே ஓகே தான் ஓகேங்களா. இப்போ எஸ்சி ஓகேங்களா. எஸ்சி அப்படின்னா ஒரு 145 ஓகேங்களா. எஸ்சி அப்படின்னா என்னது 145. அதர்ஸ் ஓகேங்களா. அதர்ஸ்னா என்னது பிசிஎம், எஸ்சிஏ, எஸ்டி ஓகேங்களா. ஸோ இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா 140 ஓகேங்களா. 140 ரேஞ்சு இந்த மார்க்கில் இருந்தீங்கன்னா ஒரு நான் பிஎஸ்டிஎம் ஓகேங்களா. பிஎஸ்டிஎம் என்கிட்ட இல்லை சார் அப்படின்னா இந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணிடலாம் ஓகேங்களா. இந்த ரேஞ்சில் இருந்தால் என்ன பண்ணிடலாம், ட்ரை பண்ணிடலாம் ஓகேங்களா. இப்போ வந்து உங்ககிட்ட பிஎஸ்டிஎம் இருக்குதுன்னா ஒரு -5 ஓகேங்களா. பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்னா ஒரு -5 இந்த ரேஞ்சில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ட்ரை பண்ணுறதுல படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா. ஸ்பெஷல் கேட்டகரி இருந்ததுன்னா -10 2Aவுக்கு ஓகேங்களா. ஸ்பெஷல் கேட்டகரி இருந்தீங்கன்னா -10 நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து குரூப் 2க்கும் குரூப் 2Aவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃபாக வரும் ஓகேங்களா. ஏன்னா இந்த அளவுக்கு போட்டிருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா. அதில் தான் கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்கும்போதுமே தெரியும். குரூப் 4 வெரி வெரி டஃப், குரூப் 2 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட் தான். தமிழ் வந்து அட்டன் பண்ணுற அளவுக்கு தமிழ் அவங்க மாற்றி விட்டாங்கன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஓகேங்களா. தமிழில் கொஞ்சம் ஈஸி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா. மேக்ஸ் மட்டும் டஃப்பு, தமிழும் ஈஸி பண்ணிட்டாங்க. ஜிஎஸும் ஒரு மாடரேட்டாக தான் பண்ணாங்க. மேக்ஸ் டஃப் பண்ணிட்டாங்க, ஒரு 15க்கு மேலே போக முடியாத அளவுக்கு தான் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. இதுதான் நடந்தது. அதனால் கட் ஆஃப் கண்டிப்பாக இதில் தான் ப்ளஸில் இருக்கும் ஓகேங்களா. நான் சொன்ன மார்க்கு அண்டு ப்ளஸ்ஸு ஓகேங்களா. கீழெல்லாம் குறைஞ்சி வரதுக்கு வாய்ப்பு கிடையாது ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் இருந்தீங்கன்னா நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. இதுக்கு கீழே இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், படிக்க ஆரம்பிங்க. எதுவும் படிக்கிறது வந்து வேஸ்ட் ஆக போகிறது கிடையாது ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளைம் கொஸ்டின் என்னென்னலாம் இருக்குது, அதுக்கெல்லாம் நீங்கள் கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் என்ன பண்ணுறேன், நான் சொல்கிறேன் ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.